காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எக் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காலிஃப்ளவர் அதை என்ன பண்ணணும்னா நல்லா அவிச்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சிட்டு நம்ம தண்ணி இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போடுறதுனால மஞ்சள் கலரில் இருக்குது சரிங்களா அந்த பூ. ரெண்டாவது வந்து 2 முட்டை எடுத்து வச்சுட்டோம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் எக் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் யாருக்கு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு வந்து போட்டுடலாம். கடுகு போட்டோன்னே அப்படியே சூடாகிடுச்சு இல்லையா, நல்லா படப்படம் பொரிய போது பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கிடணும் சரிங்களா. சால்ட்டு நீங்கள் லேசாக போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும் சரிங்களா. அதனால் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு வதக்கி விடுங்க. அடுத்தது தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்தது சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி தூளும் போட்டாச்சு, காஷ்மீரி மிளகாய் தூள். முட்டையை நல்லா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். முட்டை 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம் ஓகேங்களா. என்ன பிகாஸ் எக்கு தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதனால் 2 முட்டை போட்டிருக்கோம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, சுடு தண்ணியில் போட்டு நல்லா வெந்து தண்ணி இருந்துட்டு வச்சுருந்தோம். அதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் போட்டுருவோம். மஞ்சளும் நாங்கள் அதில் போட்டோம், அதனால் மஞ்சள் கலரில் இருக்கும் சரிங்களா. இப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம செய்கிற இந்த காலிஃப்ளவர் எக் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இது அடுப்பில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக அந்த டெக்கரேஷனுக்காக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரெசிபி.